வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஜிடி வெர்சஸ் லக்னோ ஐபிஎல்ல 64வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல வச்சு இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ இது ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. காரணம், இந்த மேட்சுக்கு 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இல்லாம வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட், ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்சுக்கான இது. அது போக நம்ம சேனல் சார்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்தோம். அது போகவும் வந்து XL11 ஆப் சார்பாகவும் ஒரு லீடர் போர்டு கொடுத்தாங்க. முதல் 500 ரேங்க் வர்றவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்தாங்க. அப்புறம் சீரிஸ் லீடர் போர்டெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே கவனமா பிளே பண்ணுங்க, ஏனோதானு பிளே பண்ணாதீங்க. இன்னும் கரெக்டா எண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 மேட்ச் தான் இருக்கும். மொத்தமே ஒரு 74 மேட்ச் தான். 63 மேட்ச் முடிஞ்சு 64வது மேட்ச் கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 10 மேட்ச் தான் இருக்கு. ஸோ பொறுமையா பிளே பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய இதை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வின் பண்ண முடியும். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்பி நீங்க பிளே பண்ணலாம் நான் சொல்றதுனால. ஸோ எதுவும் ஒரு பிரச்சனைனா கூட நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். நம்மளோட யூசர் ஏதாச்சும் ஒருத்தவங்க பேன் கார்டு சரி வெரிஃபை ஆகல, பேங்க் வெரிஃபை ஆகல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லி வெரிஃபை பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. அண்ட் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம், இந்த ஸ்டேடியமோட பிச் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சில மேட்ச் வந்து ஒரு சில மாதிரியான ரிப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இந்த கிரவுண்டில் டாஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா கிரவுண்ட்லையுமே டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச் வந்து டாஸுக்கு ஆப்போசிட்டாகவும் போது, ஒரு சில மேட்ச் வந்து டாஸுக்கு அவங்க சொல்றபடியும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து டாஸை வந்து ஃபுல்லாக பொருட்படுத்தாமலும் ஒரு சில இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால டாஸை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கையாளணும். ஏன்னா டாஸ் யாருக்கு ஃபேவரட்டா இருக்கு, யாருக்கு ஃபேவரட்டா இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த பிச்சு வந்து இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து பேட்டிங்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா இது ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இதுல வந்து பேட்டிங் சப்போர்ட் இருக்கும். இந்த மேட்ச் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 200 பிளஸ், இது ஒரு 190 பிளஸ், ஒரு 200 பிளஸ், 200 பிளஸ், 200 பிளஸ்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா டாஸ் வந்து வின் பண்ற டீமா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, ஒரு 200 பிளஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஸ்கோர் பண்றாங்க. அண்ட் இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னுக்கு வந்து பெருசா சப்போர்ட் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப ரேரா தாங்க ஸ்பின்னர் வந்து விக்கெட் எடுப்பாங்க. ஓவராலா பாருங்க, 4க்கு 5, 10க்கு 2, 10க்கு 2, 8க்கு 2, 10க்கு 1 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஓவராலா ரிசல்ட்டை பார்க்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் இந்த பிச்சில் 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச்ல 4 முறை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்கோர் வைஸா பாருங்க, 190 பிளஸ் வந்து 7 முறை. எந்த ஐபிஎல் சீசன்ல எந்த பிச்சிலையுமே 190 பிளஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்தது கிடையாது. ஆனா நம்ம அகமதாபாத் ஸ்டேடியம்ல வந்திருக்கு. காரணம், இந்த கிரவுண்ட் வந்து அந்த லெவலுக்கு பேட்டிங்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய பிச் அப்படிங்கிறதுனால அது வரத்தான் செய்யும். அண்ட் நம்ம பார்த்தது போல ஹை ஸ்கோர் பஞ்சாப் அண்ட் லோ ஸ்கோர் வந்து RR வந்து 159 தான் இந்த பிச்சிலே வந்து ஒரு லோ ஸ்கோரா இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 பிளேயர்ஸ்: சுக்மன் கில், சாய் சுதர்சன், பட்லர், ரூதர்ஃபோர்டு, ஷாருக் கான், திவாத்தியா, ரஷித் கான், சாய் கிஷோர், ரபடா, அர்ஷத் கான், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இந்த 12 பேர் தான் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்லருக்கு வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கு, விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேற யாருக்குமே இந்த டீம்ல வந்து டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. பேட்டிங் பிளஸ் பவுலிங் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருந்து இந்த டீம் வந்து விளையாடுறது இவ்வளவு நல்லா விளையாடுறாங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். கப்படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க, பார்ப்போம். அண்ட் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது பெருசா இல்லை. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சுக்மன் கில், சாய் சுதர்சன், பட்லர் இந்த 3 பேருமே மேக்சிமம் வந்து அவங்களுடைய எல்லாருமே வந்து அவங்களுடைய டீம்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணிடுறாங்க.
ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய டீம் ஒரு 100 பேர் விளாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 90 பேர் வந்து சுக்மன் கில்லு, சாய் சுதர்சன், பட்லரை எடுக்காம அது ஜிஎல்ஆ இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ட்ரை பண்ணிடுறாங்க. ஏன்னா ஷாருக் கான், திவாத்தியா இவங்கெல்லாம் வந்து பெருசா வந்து இந்த சீசன்ல பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கவே இல்லை. ஒரு சில பேருடைய ட்ரம்ப் கார்டா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு இருப்பாரு. ரூதர்ஃபோர்டு நல்ல ஒரு ஆப்ஷன், பட் இன்னைக்கு இருப்பாரான்னு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் ஆனா என்ன ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா, ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா உங்களுக்கு இருக்கிறதுக்கு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்கு. மற்றபடி எல்லாருமே வந்து காமன் பிக் தான். நீங்க சுக்மன் கில்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆப்பனண்ட் கண்டிப்பா எடுத்திருப்பான். சுதர்சனை எடுத்தீங்கன்னா உங்க ஆப்பனண்ட் எடுத்திருப்பான். பட்லர் எடுத்தீங்கன்னா பட்லரே உங்க ஆப்பனண்ட் வந்து கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுடைய ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கா பாக்குறது பேட்டிங்ல ரூதர்ஃபோர்ட். நீங்க ஷாருக் கானையும் ராகுல் திவாத்தியாவையும் பெருசா கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரஷித் கான், சாய் கிஷோர், ரபடா, அர்ஷத் கான், சிராஜி, பிரசித் கிருஷ்ணா. இதுல வந்து ரஷித் கானை யாருக்கு எக்கேடு கெட்டு போனாலும் சரி அவருடைய 4 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் வந்து கண்டிப்பா பவுலிங் பண்ணிடுவார் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் சிராஜும் வந்து அவருடைய 4 ஓவரை பவுலிங் பண்ணிடுவாரு. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் அவருடைய 4 ஓவரை வந்து பவுலிங் பண்ணிடுவார். இந்த 3 பேருமே அவங்களுடைய 4 ஓவரை வந்து ஆல்மோஸ்ட் கன்சிடர் பண்ணிடுவாங்க. சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் ஆப்ஷன். நான் சொல்லியிருக்கேன் இந்த சீசன்ல நீங்க ரஷித் கானா சாய் கிஷோரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றது சாய் கிஷோர் தான். அந்த அளவுக்கு நல்லா பவுல் பண்ணாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, கில் வந்து அவருக்கு கம்ப்ளீட்டா ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணுதான் பிரச்சனையா நான் பாக்குறேன். பட் 4 ஓவர் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், 4 ஓவர் பவுலிங் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பா சாய் கிஷோர் விக்கெட் எடுக்காம இருக்க மாட்டாரு. அண்ட் ஆப்போனன்ட் டீம்லயும் பாத்தீங்க அப்படின்னா லக்னோல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. அதனால சாய் கிஷோருக்கு நீங்க ஓவர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 3ல இருந்து 4 ஓவர். அண்ட் ரபடா வந்து 2ல இருந்து 3 ஓவர், அர்ஷத் கானும் 2ல இருந்து 3 ஓவர். இந்த மாதிரி தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிஷியல்ல உங்களுக்கே தெரியும் அர்ஷத் கானு அண்ட் சிராஜ் ரபடா இந்த 3 பேர் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்ல பிரசித் கிருஷ்ணா, மிடில் வந்து ரஷித் கான் அண்ட் சாய் கிஷோர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சாய் சுதர்சன் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அவர் ஃபிளாப் ஆனது 2 மேட்ச் தான். ஒன்னு எஸ்ஆர்ஹெச் கூட, ஒன்னு எம்ஐ கூட. மீதி எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அந்த கம்பேரே கிடையாது. 2 இன்னிங்ஸ்லுமே சாய் கிஷோர் வந்து முக்கியம். அண்ட் சுக்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியா ஒரு 5 மேட்சா பாத்தீங்கன்னா 90, 84, 76, 43, 93 யாரா நீங்க இப்படி ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலே ஒரு அன்ஸ்டாப்பபிள் பிளேயரா தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. சுக்மன் கில்லுக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற இதே கிடையாது. 2 இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடுவார். அண்ட் பட்லரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்லரோடையோட ஸ்ட்ராங் அப்படின்னு நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான். பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து பட்லருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும். நிறைய மேட்ச் வந்து பட்லர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆயிருக்கிறாரு. அவுட் ஆகாம இருந்ததில்லை. நீங்க இதுல கூட பார்க்கலாம், பட்லர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது ஃபிளாப்பான ரிசல்ட் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 16 அடிச்சிருக்காரு. ஆனா இந்த சீசன்ல ஐபிஎல்ல பட்லர் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஆடி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷனல் T20 வேர்ல்டு கப் இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்ல பட்லர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸோ செகண்ட் பேட்டிங்கும் போது கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சேசிங் அப்படின்னு ரூதர்ஃபோர்டு வந்து மினிமம் ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுத்துடுறாரு. அதனால கண்டிப்பா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா. ஸோ ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீம்ல மட்டும், அதுவும் இன்னைக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி வந்தார் அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. அதே போலதான் ராகுல் திவாத்தியாவையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஜிடி பண்ற மாதிரி வந்தா மட்டும் இந்த 2 பேரையுமே 10 டீம் கிராண்ட் லீக் போடுறவங்களா இருந்தா ஒரு டீம்ல ட்ரை பண்ணலாம். ஒரு 6 டீம் போடுறவங்களா இருந்தா ஒரு டீம்ல மட்டும் அவங்க 2 பேரையும் எடுத்தா போதுமானது. அடுத்து சாய் கிஷோர், நான் சொன்னது போல அவர் 4 ஓவர் பவுலிங் பண்ண மேட்ச் வந்து விக்கெட் எடுக்காமலே இருந்தது இல்லை. ஸோ எல்லா மேட்சுமே, அதாவது இந்த 2 மேட்ச் தான் விக்கெட் எடுக்கல, இதுல ஒரு மேட்ச் லக்னோ கூட விக்கெட் எடுக்கல, அதுவும் ஓவர் ரொம்ப கம்மியா கொடுத்தாரு கில்லு. மற்றபடி அவர் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு மேட்ச்லயும் ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட தவிர்த்து எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்காங்க. டாப்ல 6 பேர். ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரஷித் கான் இந்த சீசன்ல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கூட 3, இவர் 1 தான். இவர் மும்பை கூட 1, இங்க 0. ஸோ விக்கெட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சீசன்ல ரஷித் கானை விட சாய் கிஷோர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா ரஷித் கானா சாய் கிஷோரான்னு பார்க்கும்போது சாய் கிஷோர் தான் சொல்லுவேன். ஆனா சாய் கிஷோரை வந்து வெறும் 20 பேர் செலக்ட் பண்றாங்க, ரஷித் கானை 70 பேர் செலக்ட் பண்றாங்க. உங்களுடைய கைகள்ல தான் ரிஸ்க் இருக்கு யாரை எடுக்கணும் அப்படின்னு. நீங்க ஒரு சின்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பஞ்சாபுக்கு மேட்ச்ல சாய் கிஷோர் வின்னு,
இந்த மேட்ச்ல மும்பை கூட சாய் கிஷோர் வின்னு, ஆர்சிபி கூட சாய் கிஷோர் வின்னு, எஸ்ஆர்ஹெச் கூட சாய் கிஷோர் வின்னு. இந்த மேட்ச்ல 2 பேருமே ஈக்குவல். லக்னோ கூட ரஷித் கான் வின்னு, டிசி கூட சாய் கிஷோர் வின்னு. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஏன்னா நீங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இந்த ரெக்கார்டை வச்சு ரஷித் கான் ட்ரை பண்றதை விட, நான் ரஷித் கான் வந்து சாய் கிஷோரை விட கம்மியான போலர் நான் சொல்லலை. இப்போ கரண்ட்ல வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. நீங்க கான்வே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம சென்னையில இருந்து எல்லாரும் கேப்டனா போட்டு வர்றாங்க. ஸோ கான்வே வந்து இப்போ இருக்கிற ஃபார்ம் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அவங்க நியூஸ்லாம் இந்த டீம்ல இறக்கலாம். நான் சொன்னேன், இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி பெருசா பெர்ஃபார்ம் இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ், இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரீஸ்லாம் ஒண்ணுமே ஆடலை கான்வே. ஸோ அதை வச்சு அப்படி இருந்தும் எல்லாரும் கேப்டன் வைஸ் கேப்டனா போடுறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வேஸ்ட். ஸோ இந்த சீசனை பாருங்க, சிராஜ் இந்த சீசன்ல உண்மையில நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. மினிமம் 1-2 விக்கெட் இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிஷியல் அட்டாக்கர், அதனால வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பிரசித் கிருஷ்ணா இந்த சீசன்ல மேட்ச் மட்டும் தான் பஞ்சாப் கூட விக்கெட் எடுக்கல. அடுத்த விளையாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் 1 விக்கெட் கம்பல்சரியா பிரசித் கிருஷ்ணாவை உங்களை டீம்ல வச்சுக்கோங்க. பிரசித் கிருஷ்ணாவை கூட ஸ்மால் லீக்ல எடுக்காமலாம் டீம் கிரியேட் பண்றாங்க. அது எப்படின்னா ஆச்சரியமா இருக்கு. அர்ஷத் கான் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரம் கார்டு. பட் லாஸ்ட் 2 மேட்சாவே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. பட் ஓவர் ரொம்ப கம்மியா பண்றாரு. மொத்தமே 12 பால் தான் போடுறாரு. அது ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். பட் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் ரபடா வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். நல்ல விக்கெட் டேக்கிங் கூட. ரபடா விக்கெட் எடுக்காத மேட்சே இருக்காது. 10 மேட்ச் விளாடுறாருன்னா 8 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பா நீங்க ரபடாவை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்றது நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்ததான் நம்ம வந்து லக்னோ டீம் பார்க்கலாம். ஸோ லக்னோ டீமை பொறுத்த வரைக்கும் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பண்ட், பூரன், பதோனி, சமாடி, சதுல் தக்கர், பிஷ்னோய், ஆவேஷ் கான், டீப், வில்லியம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் சிங். இந்த 12 பேர் இன்னைக்கு வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திக்வேஷ் சிங் வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டே வந்து பாத்தீங்கன்னா தலைவரத்துக்கு வெளியே உட்கார வச்சாச்சு. வாங்கினது 30 லட்சம், ஃபைன் கட்டினது 9 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபைன் கட்டியாச்சு. பாருங்க, மீதி 20 லட்ச ரூபா தான் அவருக்கு லாபமே. என்ன மனுஷன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்குலாம் 1 லட்ச ரூபா கிடைச்சா கூட அது எவ்வளவு பந்திசா நம்ம வச்சிருப்போம். அங்க பாருங்க, சைன் பண்ணியே அவ்வளவு காசையும் வேஸ்ட் பண்ணியிருக்கிறான் ஒருத்தன். அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல நீ இந்த மேட்ச் விளையாடவே கூடாதுன்னு சொல்லி அவனை பேனே பண்ணிட்டாங்க. அந்த லெவலுக்கு பாத்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணியிருக்காரு எல்லாரையும் தலைவர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்ரம், இந்த 2, அடுத்து நிக்கோலஸ் பூரன், இந்த 3 பேரையுமே காமனா உங்க ஆப்போனன்ட் எல்லாருமே ட்ரை பண்ணிடுவாங்க. நீங்க ஸ்மால் லீக் விளாண்டிங்கனாலும் சரி, கிராண்ட் லீக் விளாண்டிங்கன்னா, குறிப்பா ஸ்மால் லீக் விளாண்டிங்கன்னா கண்டிப்பா இந்த 3 பேரை உங்க ஆப்போனன்ட் எடுக்காம வரவே மாட்டாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதோனி வந்து நல்லாவே ஆடுறாரு. மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 25-30 ரன் ஆடுறாரு. ஆனா ரிஷப் பண்ட் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட்டுக்கு ஏதோ நம்மளை விட கேவலமா விளையாடுறாரு நண்பா. நம்ம ஊர்ல கூட நம்ம விளாண்டோம்னா ஒரு மேட்சுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு 4, ஒரு சிங்கிள், ஒரு 6ன்னு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ அதை விட பாத்தீங்கன்னா கேவலமா ஆடிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் எப்படிதான் விளையாடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்படி ஒரு பிளேயர் உண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே விளாட மாட்டேங்கிறாரு ரிஷப் பண்ட். ஸோ நீங்க ரிஷப் பண்ட்டுக்கு கண்டிப்பா பதோனியை ட்ரை பண்ணலாம். நான் சொல்லேன் அதுக்கு நான் கூட லாஸ்ட் மேட்ச்ல லோ பர்சன்டேஜ்னு சொல்லி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணேன். என்ன காரணம், அந்த விக்கெட் கீப்பர் இருக்கிற ஒரு ஆப்ஷனுக்காக தான். ஏன்னா 2 கேட்ச் என்னமோ பிடிச்சி விட்டாரு பண்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா சத்தாட்டாம நம்மளும் இருந்துக்கலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்லாம் சதுல் தக்கர், பிஷ்னோய். இன்னைக்கு பிஷ்னோய் வந்து ரொம்ப வேல்யூ பிளேயரா இருப்பார் நான் நம்புறேன் நண்பா. ஏன்னா அவரு தான் இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்பின்னர். அதனால இன்னைக்கு வந்து திக்வேஷ் சிங் வேற இல்லை. ஸோ கண்டிப்பா 4 ஓவர் ஸ்பெல் வந்து பண்ணியே ஆகணும் இன்னைக்கு வந்து ரவி பிஷ்னோய். ஒருவேளை சித்தார்த் மணிமாறன் அந்த மாதிரி ஸ்பின்னர் எடுத்துட்டு வராங்களா, இல்ல சபாஸ் அகமது இந்த மாதிரி ஸ்பின்னருக்கு போறாங்களா, இல்லைன்னா ஆகாஷ் சிங் மாதிரியான ஃபாஸ்ட்டுக்கே போறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த பிச் வந்து ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற பிச்சுங்கிறதுனால இந்த மாதிரியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சதுல் தக்கர், ஆவேஷ் கான், வில்லியம், இந்த 3 பேரையும் உங்க ரேடார்ல கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்ரம் இந்த சீசன்ல உண்மையிலே அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷும் சரி அண்ட் மார்க்ரமும் சரி எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கொடுத்துட்டாங்க. ஒரு 10 மேட்ச் ஆடி இருந்தாங்க அப்படின்னா ஒரு 7 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க 2 பிளேயர்ஸுமே. இங்க பாருங்க, இது ஒரு ஃபிளாப்பு, இது ஒரு ஃபிளாப்பு, இது ஒரு ஃபிளாப், 3 ஃபிளாப். ஸோ இது ஒரு ஃபிளாப்னு வச்சா கூட 4 ஃபிளாப் தான் கொடுத்துருக்காரு. மீது எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. மிச்சல் மார்ஷும் அதே போலதான், 1 ஃபிளாப்பு, 2 ஃபிளாப்பு, 3 ஃபிளாப் கொடுத்துருக்காரு. மீது எல்லா மேட்சுமே அவரும் நல்லாவே வந்து ஆடி இருக்கிறாரு. ஸோ அதனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நிக்கோலஸ் பூரன் ஓரளவுக்கு முதல்ல நல்லா விளாண்ட லெவலுக்கு இடையில கொஞ்சம் விளாடல. பட் லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 45 ரன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பண்ணி கொடுத்தாரு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ரிஷப் பண்ட் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரிஷப் பண்ட்டை பத்தி நீங்க கிரிக்கெட் பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஃபார்ம் அவுட் பத்தி. ஆனா
நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்ச் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இத்தனை நாளா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரோ, என்னால ஒரு மேட்ச் கூட ரிசர்வ் பண்ணிட்டு பாய்ப்ப எனக்கு வாங்கி ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இருப்பீங்க ஒரு சில பேர். அதாவது இத்தனை நாள் ட்ரை பண்ணி ஒண்ணும் இல்லாம போய் பரவாயில்ல இன்னும் 2 மேட்ச் தானே, கண்டிப்பா நீங்க ஒரு கிராண்ட் லீக்ல வந்து கேப்டனா போடுற முன்னாடி எல்லாம் போட்டு ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் போனா போகுது, இன்னும் 2 மேட்ச் போனா போகுதுன்னு சொல்லி ட்ரை பண்றவங்க ஒரு 49 ரூபாய் வந்து கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம நேரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணாத நேரம் வந்து திடீர்னு 100 அடிச்சிட்டான் அப்படின்னா முடிஞ்சு போய் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அன்னைக்கு ஐயோ போச்சே நான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு, ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. நான் ஒரு பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல்ல வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நாள் வந்து சரி இதுக்கு மேல என்னத்தை போட்டு ட்ரை பண்ண சொல்லி விட்டேன். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளேயர் என்னுடைய ட்ரம் கார்டு பிளேயர் வந்து அன்னைக்கு ஸ்கோர் பண்ணான், விக்கெட் எடுத்து பேட்டிங்ல நல்லா ஆடி அவனை கேப்டன் போடுறதா அன்னைக்கு ஜியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இதுக்காக நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அண்ட் பதோனி கம்பேர் டு ரிஷப் பண்ட் இந்த சீசன்ல சூப்பராகவே ஆனாரு. ஸோ கன்சிடர் பண்ணுங்க. சமாடு வந்து பெரிய ஹோப் இல்லை எனக்கு. ஸோ கம்பேர் டு சமாடா ரிஷப் பண்டா அண்ட் பதோனியான்னு கேட்கும் போது பதோனி ஃபர்ஸ்ட், 2வது ரிஷப் பண்ட் நான் சொல்லுவேன். அண்ட் சதுல் தக்கர் மினிமம் ஒரு விக்கெட் உங்களுக்கு கேரண்டி. சதுல் எடுத்தீங்கன்னா இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக்கு. அண்ட் இந்த மேட்ச்ல நான் ரவி பிஷ்ணோயை ரொம்பவே நம்புறேன். என்னுடைய லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா இன்னைக்கு வந்து நான் நம்ம ரவி பிஷ்ணோயை வைப்பேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு திக்வேஷ் இல்லாதனால. ஆவேஸ் கான் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா ஆவேஸ் கானை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா மேக்சிமம் விக்கெட் எடுத்துருவாரு. ஆகாஷ் தீப் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை. மேக்சிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் வேணா எடுக்கலாம். ஏன்னா ஜிடியோட பேட்டிங் லைனப் உங்க பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ ஆகாஷ் மகாராஜ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா சித்தார்த் மணிமாறன் அந்த மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வில்லியம் நியூசிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலர் நல்லாவே ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. டெஸ்டா இருந்தாலும் சரி, சாம்பியன்ஸ் டிராஃபியா இருந்தாலும் சரி. பட் ஐபிஎலுக்கு ஒத்து வருவாராங்கிறதான் பெருசு. ஒரு விக்கெட் வரைக்கும் வேணா எடுக்கலாம். இப்ப நான் ஸ்மால் லீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 14 பிளேயர் கில்லு, சுதர்சன், பட்லர், ரஷித் கான், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா அண்ட் சாய் கிஷோர். இந்த 7 பேரை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மார்ஸ், மார்க்ரம், பூரன், பண்ட், பதோனி, ஆவேஷ் கான், சதுல் தக்கர். இந்த 7 பேரையும் நான் வந்து லக்னோ சைட்ல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய லோ பெர்சன்டேஜான பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பண்ட், பிஷ்னோய். லக்னோல இருந்து இந்த 2 பேரையும் ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ரூதர்ஃபோர்டு, ரபடா இந்த 2 பேரையும் ஜிடில இருந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். சேஃபான ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் கில்லு, சுதர்சன், பட்லர், பூரன், மார்க்ரம். இந்த 5 பேரையுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பட்லர், சாய் கிஷோர், ரூதர்ஃபோர்டு, பதோனி, சதுல் தக்கர் இந்த 5 பேரையுமே கிராண்ட் லீக்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு சில நாட்கள்ல போர்டுல ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆல்மோஸ்ட் இந்த ஃபைனல் வந்து நம்ம போர்டுல சந்திப்போம். ஸோ வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.